Hi, near and dears, welcome back to once more. சிம்பிள் அண்ட் ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். இதுக்கு 4 பிரெட் பீசஸ் எடுத்திருக்கேன் நான். இதை ஒரு தவால நெய் அப்ளை பண்ணிவிட்டு 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது பிரெட் அப்படியே இருக்கட்டும். அரை கப்பு பால் எடுத்து அது கூட 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கலந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போது அதே தவாவிலேயே அரை ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதில் மிக்சட் நட்ஸ் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது மிக்சட் நட்ஸாக இருக்கலாம், இல்லை பாதாமோ முந்திரி உங்களோட சாய்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம். இன்றைக்கி நான் முழுசாக இருக்கிற நட்ஸ் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இதுவே சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த நட்ஸ் கூட கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை தவாவில் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கிற இந்த நட்ஸை இந்த ப்ரெட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி மேலே ஒரு ப்ரெட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதுவே நீங்கள் நட்ஸை பால் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு மேலே ப்ரெட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம பால் சுகர் போட்டு கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ப்ரெட்டோட 2 சைட்லேயும் மெல்லமாக அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ரெட்டு பாலை இழுக்கிற வரைக்கும் நிதானமாக அந்த பாலை 2 சைடையும் மாற்றி மாற்றி ஊற்றி 2 பக்கமும் திருப்பி போட்டு சிம்மரில் வேக வச்சு எடுங்க. இப்போ நீங்கள் பாலை 2லேருந்து 3 தடவை ஊற்றணும் ஒரு சைட்லேயும். அப்போது ப்ரெட் அந்த பாலை எடுத்துக்கிட்டு நல்ல சாஃப்டாகி வந்திருக்கும். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நடுவில் நல்ல நட்ஸோட க்ரன்ச்சியோட பாலோட சுகர் சேர்ந்து ஸ்வீட்டாக நெய்யோட ஃப்ளேவரோட அவ்வளோ டேஸ்டியராக இருக்கும். இப்போ நம்ம ப்ரெட்டு ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. இப்போது இந்த ப்ரெட்டு மேலே லைட்டாக ஹனி ஊற்றி நான் சர்வ் பண்ண போகிறேன். உங்களுக்கு இது வேணுன்னா ஊற்றிக்கோங்க, வேண்டான்னா இது ஆப்ஷனல் தான், விட்டுடலாம். இப்போது 2 பீசஸாக கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒன்ஸ் மோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.